மலர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெள்ள நிலைமைகள் மற்றும் அதன் பாதிப்புகள் தொடர்பாக கண்காணித்து ஆராய்வதற்காக கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்நாயக்க இன்று மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்துக்கு விஜயம் செய்தார். இதன்போது மட்டக்களப்பு மாவட்ட அனர்த்த நிலைமைகள் குறித்து மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களான ரா சாணக்கியன், ஞா ஸ்ரீநேசன், இ ஸ்ரீநாத் மற்றும் முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் MLAM ஹிஸ்புல்லா ஆகியோருடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார். இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன், மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் நவரூப ரஜினி முகுந்தன், மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பணிப்பாளர் ASM சியாத் உட்பட்ட குழுவினர் இந்த சந்திப்பில் பங்கு கொண்டனர். இதன்போது மாவட்டத்தில் பட்டிப்பளை, வெல்லாவளி, வவுனதீவு, போரதீவு பற்று, கிரான், சித்தாண்டி, வாகரை என சகல பகுதிகளிலும் பாதிக்கப்பட்ட மக்கள், அவர்களுக்கான போக்குவரத்து, தற்காலிக படகு சேவை, சுகாதாரம், நீர் விநியோகம், அத்தியாவசிய தேவைகள் எவ்வாறு கிடைக்கின்றன மற்றும் அமைக்கப்பட்டுள்ள 56 இடைத்தங்கள் முகாம்கள் போன்ற விடயங்கள் தொடர்பாக கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்நாயக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் கேட்டறிந்து கொண்டார். அத்துடன் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய நிவாரணப் பணிகள் மற்றும் வெள்ள நீர் வடிந்தோடும் பகுதிகளில் முன்னெடுக்கப்பட வேண்டிய பணிகள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டது. அத்துடன் காத்தாங்குடி பிரதேசத்தில் வெள்ள நீரை விடவும் அதிகமாக வாவி நீர் ஊருக்குள் புகுந்ததனால் அதனை அண்டிய பகுதிகளில் பல வீடுகள் பாதிக்கப்பட்டன. இதனால் அப்பகுதி மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு உறவினர் வீடுகள் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கான நிவாரண உதவிகள் தொடர்பாக இதன்போது ஆளுநரிடம் பாராளுமன்ற உறுப்பினர் MLAM ஹிஸ்புல்லா தெளிவுபடுத்தினார். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக ஆளுநர் 500 உலர் உணவு பொதிகளை மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளித்தார். கிழக்கு மாகாணத்தின் 3 மாவட்டங்களிலும் தற்போது இயல்பு நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நிலைமை வழமைக்கு திரும்பிய பின்னர் சேத விவரங்கள் மதிப்பிடப்பட்டு நிவாரண நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என கிழக்கு மாகாண ஆளுநர் இதன்போது கருத்து தெரிவித்தார். இதே நேரம் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தொடர்ச்சியான நிவாரணப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி JJ முரளிதரன் தெரிவித்தார். நாங்க நேற்று முந்தினாலும் ட்ரிங்குமலி டிஸ்ட்ரிக்ட்லயே பார்த்துட்டு ஒரு இன்ஸ்பெக்ஷன் விசிட் போயிட்டு இன்டர்னல் டிஸ்பிளேஸ் தாக்கல் பார்த்துட்டு என்ன பிரச்சனை இருக்கு அது எல்லாம் பார்த்து வந்து இன்றைக்கு பெட்டி வந்து மட்டக்களப்பு வந்து அதே நம்ம GAM இதில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் யூனிட்டும் நல்ல வேலை செய்யறான். இது அன்எக்ஸ்பெக்டட் ரெயின் தானே வந்து 200 மில்லிமீட்டர்ஸ் என்று அது அந்த மாதிரி ரெயின் 2-3 நாள் அப்படியே வர இல்லை. இதுக்கு முதல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி வந்து அதுதான் இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு வெதர். அதுக்கப்புறம் பார்ப்போம் இன்னும் என்ன ஹானி தமிழாக சொல்ல தெரியாத என்ன ஹானி வந்து இருக்கு, என்ன ஹானிக்கு என்ன டேமேஜஸ் எப்படி சொல்றேன் மேடம் சொல்லுவேன். அது என்ன அசஸ்மெண்ட் பண்ண இல்லை. அதுக்கு இன்னும் 2-3 நாளுக்கு போகிறோம். நெக்ஸ்ட் வீக் தாங்க அது செய்ய வேணும். இது முடிஞ்ச போகிறோம். அதுக்கு தான் வந்து இன்னொருக்கா சொல்ல வேணும் மேடம். நல்ல டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியும் மற்ற ஸ்டாஃப் அங்கோட ஸ்டாஃபும் நல்ல வேலை செய்கிறான். இது எல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் 24 hours ரெடியா தான் வேலை செய்கிறேன். அது மேடம் சொல்லுவா. இந்த 6 இடைத்தங்கள் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முகாம்களில் இருப்பவர்கள் யாவருக்கும் சமைக்கப்பட்ட உணவு பிரதேச செயலகங்களால் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அவர்கள் அந்த இடத்தை விட்டு தங்களுடைய சொந்த வீடுகளுக்கு போகிற வேளைகளில் அவருக்கான உலர் உணவு பொதிகள் வழங்கப்படும். இன்றைய தினத்திலும் கௌரவ ஆளுநர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு 500 உலர் உணவு பொதிகளை வழங்கியுள்ளார். அவை தேவையான பிரதேச செயலாளர்களிடம் கையளிக்கப்படும். தற்பொழுது கனத்த மழை வந்து நின்று விட்டது. நீர் பல பகுதிகளிலும் வடிந்தோடிக்கொண்டு இருக்கின்றது. இருந்தபோது சில இடங்களில் நீர் தங்கியிருப்பதன் காரணமாக மக்களுடைய நடமாட்டம், போக்குவரத்து என்பன குறைவாக இருக்கிறது. பாதிப்புகள் தொடர்பாக இன்னும் சரியான விவரங்கள் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. இன்னும் பிரதேச செயலாளர்கள் அவற்றை எங்களுக்கு தொகுத்து வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். எனவே சரியான பாதிப்புகள் அறியப்பட்ட பின் விவசாயம், கால்நடை, ஏனைய வீடுகள் பாதிப்பு போன்றவற்றுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பஸ், ரயில் போக்குவரத்துகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வீதி போக்குவரத்துகள் சில இடங்களிலே தடைப்பட்டிருக்கிறது.